இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த தெருவில் குப்பையெல்லாம் கொண்டு போய் சுருமான் வெட்டியில பண்ணையில போட்டோம். இப்ப அந்த களை வளரணும்னா அதுக்கும் வெயில் வேணும். இப்ப வெயில் இல்லாமட்டதுனால களை தானா செத்து போயிடுது. களையை ஒழிக்கிறதுன்னு தனியா நம்ம விஷம் போடுறது இல்ல, களையை விழிக்கிறதுன்னு நம்ம பூமியை சுரண்டது இல்ல. நடக்கிற இடம் பாத்தி பிரிச்சிடும். 2 அடி அகலத்துல நடபாதை, அதுக்கப்புறம் 4 அடி உயரத்துல மேட்டு பாத்தி. இந்த நடபாதை இருக்கிற மண்ணை சுரண்டி பாத்தியில போட்டீங்கன்னா பாத்தி மேட்டு பாத்தி ஆயிடுது. மேட்டு பாத்தியில குப்பையை போட்டீங்கன்னா அது மூடாக்க ஆயிடுது. ஒரே ஒரு தடவை தான் உழுவுறோம், ஒரு தடவை தான் பாத்தி போடுறோம். இன்னொரு தடவை அந்த பூமியில ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, விதைக்கிறது மட்டும் தான் செய்யணும். வெண்டைக்காயை பறிச்சுக்கிட்டீங்கன்னா செடியை விட்டு அங்கேயே போடணும், தக்காளி காயை பறிச்சுக்கிட்டீங்கன்னா செடியை விட்டு அங்கேயே போடணும். இயற்கை எழுத்து திருப்பி அளிக்கிறோம். நீங்க திரும்பி விதைக்கிறது அறுக்கிறது 2 மட்டும்தான். அதில் மக்களை எல்லா காலகட்டத்திலும் நீங்க கடவுள் வரலாம், பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பயிற்சி எடுத்துட்டு வர்றாங்க. இந்த சுவாமிகள்லாம் வந்திருக்கிறது, ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. மறுபடியும் ஒரு வாரம் தங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒன்று உண்டாலாம். அது மட்டுமே இல்லை, அவங்க இடத்துக்கே வரேன்னு இருக்கேன், காஞ்சிபுரத்துக்கே வரேன்னு இருக்கிறேன். அங்கேயே பண்ணையை அது மாதிரி மாற்றோம்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க எங்கனாலும் பண்ணையை சொல்லுங்க, நான் 4 பெண்கள் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆண்கள்லாம் வேண்டாம், பெண்களே இப்ப பயிற்சி எடுத்துட்டாங்க. எங்கனாலும் 4 பெண்கள் அனுப்புறேன். 4 நாள் ஒரு வாரம் உங்க வீட்டில் தங்கினாங்கன்னா அவங்க நிலத்தை மாற்றி கொடுத்துட்டு வந்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயற்கை அளித்ததை திருப்பி அளிப்போம். இயற்கையில எதெல்லாம் நீங்க வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அது இப்படி நிலத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கும். ஆகையினால நண்பர்களே, ஆன்மீகமும் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் முன்னேற்றம். அறிவியல் வெளி தோற்றத்துல தான் மாற்றத்தை கொண்டு வருது, ஆன்மீகம் உள்ள பண்பை வளர்க்கிறது. வெளி தோற்றம் முக்கியம் இல்லை, பண்பு முக்கியம். திருக்குறளுக்கு விளக்கம் எழுதும் போது மகான் அழகா எழுதியிருக்கிறார். அதாவது ஒன்னொன்னு வெட்டிக்கிட்டே போனீங்கன்னா சின்ன சின்னதா வந்துகிட்டே இருக்கும். கடைசியில வெட்ட முடியாத ஒரு பாகம் வரும், அதுதான் அணு. அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சா பாருங்க, அது அறிவு. அங்க இருக்கிறதா கடவுள். எல்லாத்தையும் கடந்து உள்ள போய் பார்க்கறதுதான் கடவுள். அப்போ உள்ள போய் பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, வெளி தோற்றத்துல மயங்குவதுல அர்த்தமே கிடையாது. உள்ளுக்குள்ள பண்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த பண்பு மனிதர்களை மட்டும் உயிரா பார்த்தா காணாது. மனிதர்கள் இருக்கிற மண்புழுவை பார்க்கணும், இந்த பாலை தயிராக்கிற நுண்ணுயிரை பார்க்கணும், நம்ம பூச்சியை பிடிச்சி திங்கிற பறவைகளை பார்க்கணும், அதுகளுக்கு சாப்பாடு போடுற மரத்தை பார்க்கணும், பூவை பார்க்கணும், செடியை பார்க்கணும், புல்லை பார்க்கணும், பூண்டை பார்க்கணும். எல்லாம் தேவையில்லாம எந்த உயிரையும் கடவுள் இந்த பூமியில கொண்டு வரல. எல்லா உயிரையும் நேசிக்கிற ஒரு பண்பை வளர்த்து கொள்ளணும். அது இந்த நேரத்துல, காலை நேரத்துல உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளா வச்சு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த பீடத்துக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பணிவையும் தெரிவித்து உங்கள் மத்தியிலிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.